தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய அதிமுக பிரமுகர் செந்தில் முருகன் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் திமுகவுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்டார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் அதிமுக பிரமுகர் செந்தில் முருகன் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். இதையடுத்து செந்தில் முருகனை கட்சியிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் தன்னுடைய வேட்புமனுவை வாபஸ் பெற்ற செந்தில் முருகன் அமைச்சர் முத்துசாமி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அதனைத் தொடர்ந்து இடையன்காட்டு வலசு பகுதியில் திமுக வேட்பாளர் VC சந்திரகுமாருக்கு ஆதரவாக செந்தில் முருகன் பரப்புரையில் ஈடுபட்டார். கத்திக்குத்து தாக்குதலில் காயமடைந்த நடிகர் சைஃப் அலிகான் இன்று மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார். மும்பை பாந்திரா பகுதியில் நடிகர் சைஃப் அலிகானின் வீட்டிற்குள் கடந்த வியாழக்கிழமை புகுந்த கொள்ளையன் அவரை 6 முறை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடினார். காயமடைந்த சைஃப் அலிகான் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை 2:30 மணிக்கு மும்பையில் உள்ள லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு 5 மணி நேரம் சிகிச்சை அளிக்கப்பட்டு உடலில் இருந்த கத்தியின் உடைந்த பாகங்கள் அகற்றப்பட்டன. பிறகு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் முன்னேற்றம் காணப்பட்ட நிலையில் நடிகர் சைஃப் அலிகான் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் சைஃப் அலிகான் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசத்தில் தனியார் மர ஆலையிலிருந்து 20 யானைகள் மீட்கப்பட்ட நிலையில் அவை விரைவில் அனந்த் அம்பானியின் வந்தாரா யானைகள் பராமரிப்பு மையத்தில் சேர்க்கப்பட உள்ளன. உச்சநீதிமன்றம் மற்றும் திரிபுரா உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட உயர் அதிகார கமிட்டி மூலமாக அருணாச்சல பிரதேசத்தில் தனியார் மர ஆலையிலிருந்து 20 யானைகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மீட்கப்பட்ட 20 யானைகளும் விரைவில் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் உள்ள அனந்த் அம்பானியின் வன உயிரின மறுவாழ்வு மையமான வந்தாராவில் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 10 ஆண் யானைகள் 8 பெண் யானைகளும் அடங்கும். மேலும் தனியார் ஆலையிலிருந்து யானைகளுடன் மீட்கப்பட்ட யானை பாகங்களுக்கு வந்தாரா வன உயிர் மறுவாழ்வு மையத்தில் பணி வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் பக்தர்களுக்கு இனி லட்டு மட்டுமின்றி அன்னதானத்துடன் மசால் வடை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்களுக்கு தினம்தோறும் சுவையான அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. திருமலையில் உள்ள மாத்ரு ஸ்ரீ தரிக்கொண்ட வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கூடத்தில் ஒரே நேரத்தில் 4000 பக்தர்களுக்கு உணவு பரிமாறப்படுகிறது. வாழை இலையில் சர்க்கரை பொங்கல், சாதம், சாம்பார், பொரியல், ரசம் ஆகியவை பரிமாறப்படுகின்றன. இத்துடன் மேலும் ஒரு பிரசாதத்தை வழங்க தேவஸ்தான அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதற்காக வெங்காயம், பூண்டு இல்லாமல் மசாலா வடைகளை தயாரித்து 5000 பக்தர்களுக்கு பரிமாறினர். மசால் வடைகள் சுவையாக இருந்ததாக பக்தர்கள் திருப்தி தெரிவித்தனர். இதையடுத்து வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி ரத சப்தமி என்று முதல் அனைத்து பக்தர்களுக்கும் மசாலா வடையுடன் அன்னதானம் வழங்க தேவஸ்தான அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தேவைக்கு ஏற்ற வகையில் தினமும் 50,000க்கும் மேற்பட்ட மசாலா வடைகள் தேவஸ்தான உணவக கூடத்தில் தயார் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமலிங்கம். முத்துராமலிங்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை மாவட்டத்துக்கு வருகின்றார். இதில் இன்று காரைக்குடிக்கு காலைக்கு வருகின்றவர் இன்று காலை ப. சிதம்பரம் அவர் குடும்பத்தினர் நிதியில் கட்டப்பட்ட 12 கோடி மதிப்பிட்டுள்ள வளர் தமிழ் நூலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து தற்பொழுது அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில், அதாவது அலுவலக கட்டட வளாகத்தில் உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்து மரியாதை செய்தார். தொடர்ந்து தற்பொழுது அங்கிருந்து கிளம்பி அழகப்பா பல்கலைக்கழக கருத்தரங்கு பட்டமளிப்பு விழா அரங்கிற்கு வருகை தந்து வருகிறார் முதல்வர். தொடர்ந்து இந்த பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா அரங்கில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு பேருரை ஆற்ற உள்ளார். பாலவே முத்துராமலிங்கம், தற்போது இந்த சிலையினுடைய சிறப்பாக என்னென்ன அம்சங்கள் இருக்கிறது? அந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை இது இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலை மார்பளவு திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ளது. இந்த சிலை தற்பொழுது அமைக்க முதல்வர் திறந்து வைத்து அந்த சிலைக்கு மாலை அறிவித்து மரியாதை செய்து தற்போது கால்நடை பயணமாகவே நடந்து பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா அரங்கிற்கு நடந்து கொண்டிருக்கிறார். பலவேல் இன்னும் சற்று நேரத்தில் அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா தொடங்க இருக்கிறது. தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2 நாள் பயணமாக சிவகங்கை சென்றிருக்கக்கூடிய நிலையில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளிலும் பங்கேற்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முத்துராமலிங்கம்.
தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே விசிக மாவட்ட பொறுப்பாளர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நைனார்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த 37 வயதான பாலாஜி என்பவர் விசிகவின் மாவட்ட பொறுப்பாளராக இருந்து வந்தார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கலில் தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நெய்வேலி 2வது அனல் மின் நிலையம் அருகே பாலாஜியை அடையாளம் தெரியாத நபர் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியதாக தெரிகிறது. இதில் படுகாயமடைந்த பாலாஜி நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி கூராய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பாலாஜியின் உடலை கண்டு அவரது உறவினர்கள் கதறி அழுதனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே ஆலமரத்தின் கிளை உடைந்து இருசக்கர வாகனத்தின் மீது விழுந்ததில் கீரை வியாபாரி உயிரிழந்தார். உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 60 வயதான கீரை வியாபாரி விநாயகம். இவர் விருத்தாசலத்தில் உள்ள சந்தையில் கீரையை அதிகாலை விற்றுவிட்டு மீண்டும் உளுந்தூர்பேட்டைக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:45 மணிக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பூவனூர் பகுதியில் கனரா வங்கியின் அருகே சாலை ஓரமாக இருந்த ஆலமர கிளை தானாக உடைந்து விநாயகம் மீது விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் விநாயகம் உடல் நசுங்கி உயிரிழந்தார். சாலையில் பைக்கில் சென்று கொண்டிருந்த வியாபாரியின் மீது ஆலமர கிளை விழுந்து அவர் உயிரிழந்த நிலையில் அவரின் உடலை மீட்ட காவலர்கள் விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையை காட்டு யானைகள் கடந்து சென்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் கடந்த சில நாட்களாக குட்டியுடன் 10 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இந்த யானைகள் நஞ்சப்ப சத்திரம் பகுதியில் இரவு நேரங்களில் தோட்டங்களில் புகுந்து அட்டகாசம் செய்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த யானைகள் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டேரி அருகே வனப்பகுதியிலிருந்து குட்டிகளுடன் வெளியேறியது. அப்போது வனத்துறையினர் ஒருபுறம் நின்று யானைகளை கைகளை அசைத்து செய்கை மூலமாக விரட்டினர். இதனால் மலைப்பாதையில் அரை மணி நேரம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. மலைப்பாதையில் யானைகள் நடமாட்டம் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் யானைகளை கண்டால் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுக்கும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக பதிவான வழக்கில் மேல் விசாரணை கோரிய மனுவுக்கு பதிலளிக்க முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆட்சிக் காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி ஆவினில் வேலை வாங்கி தருவதாக 33 பேரிடம் 3 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக விருதுநகர் குற்றப்பிரிவு காவலர்கள் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் மேல் விசாரணை நடத்தி விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி முன்னாள் சபாநாயகர் காளிமுத்துவின் இளைய சகோதரர் நல்லதம்பி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் பணம் கொடுத்தவர்களிடம் 70 லட்சம் ரூபாய் வரை திரும்ப கொடுத்துவிட்டு வாக்குமூலத்தை மாற்றும்படி ராஜேந்திர பாலாஜி மிரட்டியதாகவும், சாட்சிகளை மிரட்டியது, பணத்தை திருப்பிக் கொடுத்தது தொடர்பாக ஆதாரங்களுடன் குற்றப்பிரிவுக்கு புகார் அளித்தும் அதில் மேல் விசாரணை கோரியதாகவும் மனுவில் நல்லதம்பி குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், விசாரணை நடத்தி இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவர் மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி ராஜேந்திர பாலாஜிக்கு ஆணையிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார்.